கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். டிசம்பர் மாசம் வந்தாலே நிறைய குடும்பத்திலே கொண்டாட்டம். இன்னுமா கேரல் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும். சர்ச்சில் கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து பல காரியங்களை தியானித்து இன்னுமாக விசேஷ கூட்டம் நடந்து கொண்டிருக்கும். வேற வேற தேசத்துல இணைந்திருக்கிறீங்க. வேற வெளி தேசத்திலே சில இடத்துல சர்ச் இல்லாம இருக்கு. சில இடத்துல சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருப்பாங்க. ஆனால் ஆன்லைன் மூலியமா கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து கொண்டிருப்பாங்க. பல சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. டிசம்பர் மாசத்திலே நாம் கிறிஸ்துடைய பிறப்பு குறித்து 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அதிக அளவில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து கேளுங்கள். தூங்கும் முன்பாக இரவு நேரத்திலே நாம் விசேஷமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துடைய பிறப்பில் நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை பல காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளை விதவை, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் என்று எழுதப்பட்டிருக்கும். அம்மா அப்பா இல்லாம இருப்பாங்க. சில குடும்பத்திலே கணவர் இல்லாம இருப்பாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலியமாக எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கீங்க. சில குடும்பத்துல ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, எனக்கு புருஷனும் இல்லை பிள்ளையும் இல்லை. சில குடும்பத்தை சொல்லுவாங்க, நானும் என் மனைவி மட்டும்தான் இருக்கும், பிள்ளைகள் இல்லை. சில குடும்பத்திலே கண்ணு தெரியாம இருக்கும். உங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு கண்ணு தெரியாம பிரதர், என் குடும்பத்துல இந்த மாதிரி பிள்ளை இல்லை, நானும் என் மனைவி மட்டும்தான் அப்படிம்பாங்க. சில குடும்பத்திலே ஹாஸ்டல்ல பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கும், அம்மா அப்பா இருக்காது. இந்த கொரோனா நேரத்தில் ஏகப்பட்ட குடும்பத்துல அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை, யாரும் பேசுறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. நம்ம சம்பாதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா கடைசி காலத்துல தற்புரியரா என்று எழுதப்பட்டிருக்கு. தனக்காக மட்டும்தான் வாழ்வாங்க. பிறனுக்காக வாழ்ற குடும்பம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இயேசு பிறருக்காக வாழ்ந்தார். உன்னை போல பிறனை நேசி என்றார். தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். நன்மை செய்கிறத சுற்றி திரிந்தார், விசாரித்தார். இன்று நம்ம வாழ்க்கையிலே இயேசுவை போல மாறும்போது இந்த கிறிஸ்துடைய பிறப்பு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். திக்கற்ற பிள்ளையா இருக்கிறாங்களா, விதவையா இருக்கிறாங்களா, அவங்கள விசாரிக்கணுமா, அவங்களுக்கு உதவி செய்யணுமா? இந்த கிறிஸ்துடைய பிறப்பில் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் தள்ளி வயசான பாட்டி இருப்பாங்க. சில குடும்பத்தில் தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப வயசாயிருக்கும், தாத்தாவா இருப்பாங்க. அப்படி கிராமத்துல நிறைய குடும்பத்துல இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, கிறிஸ்துடைய பிறப்புல அவங்களுக்கு நீங்க போய் ஏதாவது நன்மை செஞ்சுட்டு வாங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு கேக்கு வாங்கி கொடுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும். அவங்க இதயத்திலே கர்த்தர் பேசுவார். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதே என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நன்மை செய்யுங்க. குடும்பத்திலே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். திக்கற்ற பிள்ளைகளும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு சில மாசம் முன்பாக ஒரு ஹாஸ்டல்ல போய் சாப்பாடு கொடுக்க போனேன். 5 வயசு, 7 வயசு, 9 வயசு, 11 வயசு, 12 வயசு, அந்த ஸ்டேஜ் சின்ன பிள்ளைகள். அந்த ஹாஸ்டல்ல போய் சாப்பாடு கொடுக்கும்போது
சாப்பிடும்போது பார்த்துட்டு இருந்தேன். வேக வேகமா ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள அவ்வளோ வேகமா சாப்பிட்டுச்சு. அப்போ அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன் வேகமா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பிள்ளைக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், இது இப்போ யாருமே வாங்கி கொடுக்கல, சீக்கிரமா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தருவீங்கல்ல அப்படின்ட்டு அந்த பிள்ளைகள் வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ நான் உடனே சொன்னேன், மெதுவாக சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு இன்னும் பத்தலைன்னா கூட வாங்கிட்டு வருவேன், ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு. அதே போல் அந்த கொண்டு போன அளவு உடனே முடிஞ்சிட்டு, உடனே அடுத்த நிமிஷம் மறுபடியும் வண்டி எடுத்து போய் வண்டி எடுத்து வாங்கிட்டு வந்தேன். 2வது தடவை வாங்கிட்டு கொடுத்தேன். அந்த பிள்ளைகள் 2வது தடவை வயிறு நிறைய சாப்பிட்டுச்சு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா இருக்கும்போது அந்த பிள்ளையோட வாழ்க்கை வேற. ஆனால் அம்மா அப்பா இல்லாமல் ஒரு ஹாஸ்டலில் பிள்ளைகள் வளரும்போது தான் அந்த பிள்ளைகளுக்கு பல தேவைகள் உண்டு, பல தேவைகள். நான் 2019 ஒரு ஹாஸ்டலில் போய் சின்ன பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய அன்பை குறித்து சொல்ல போவேன். அந்த ஹாஸ்டலில் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் ஏகப்பட்ட பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகிட்ட போய் கதையாக போய் பேசிட்டு வருவேன் ஹாஸ்டலில் போய். இன்று எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டோம், நாம் மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நிறைய குடும்பத்திலே தனக்காக மட்டுமே வாழ்ந்து அப்படியே போயிடுவாங்க. நம்ம நியாயத்தீர்ப்பு நாளில் போய் கணக்கு சொல்லணும். இந்த சிறியோருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாசம் டிசம்பர் மாசம், இந்த டிசம்பர் மாசத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 12வது மாசத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ குடும்பத்துல உயிர் இல்லை, அதான் உண்மை. ரவிராஜ் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னா உயிரோட இருக்கேன் பேசுறேன், இல்லைன்னா ரவிராஜ் பேச முடியும். வாழ்ற காலத்திலே கர்த்தருக்காக வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அதே நேரத்தில் நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ள என்று எழுதப்பட்டிருக்கு. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே நாம் நீதிமானா மாற்றப்படுகிறோம். ஆனால் இந்த நிறைய குடும்பத்திலே விசுவாசிகள் அப்படிங்கிற ஒரு பெயரை வாங்கிட்டோம். கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமா நாம் இருக்கிறோமா? அந்த ஒண்ணுதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எல்லாருக்கும் எல்லா வசனமும் தெரியும். ஆனால் உதவி செய்யற சில குடும்பங்கள் தேசத்துக்குள்ள இன்னும் அதிகமா இருக்கிறாங்க. இந்த மாசத்துல மிஷனரிமாருடைய தேவைக்காக ஜெபிங்க, மிஷனரிமாருக்காக உதவி பண்ணுங்க. நீங்க போற சர்ச்சில் மிஷனரிமார் இருக்கிறாங்களா, பரிசுத்தவான் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சான்னு சொல்லி கேளுங்க. இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பல காரியங்களை கற்றுக்கொண்டேன். அதுல ஒரு காரியம், யாராவது ட்ரெஸ் வாங்கி தருவாங்களா அப்படின்னு சொல்லி நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது யோசித்த காலங்கள் உண்டு. அதனால பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்க இருக்கிற இடத்திலே திக்கற்ற பிள்ளையா இருக்கிறாங்களா, ஏழை எளிய ஜனமா இருக்கிறாங்களா, விதவையா இருக்கிறாங்களா, மிஷனரிமா இருக்கிறாங்களா, கர்த்தருக்காக முழு நேரம் ஊழியம் செய்றாங்களா, கிராம ஊழியம் பண்றாங்களா, சுவிசேஷ ஊழியம் பண்றாங்களா, முழு நேரம் ஊழியம் பண்றாங்களா, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கு.
சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால இந்த மாசத்திலே நம்ம பேசுற எல்லா மெசேஜுமே கிறிஸ்துனுடைய பிறப்பு குறித்து தான் நம்ம பேசுறோம். ஆனால் அதே நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும். சில குடும்பத்தில் லட்ச லட்சமா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அது பார்த்தா இஎம்ஐல போயிட்டு இருக்கும். பெரிய வீடு பங்களா கட்டிட்டு இருப்பாங்க, கார் வாங்கிட்டு இருப்பாங்க, சொகுசான ஒரு வாழ்க்கை அப்படிம்பாங்க. ஆனால் சில குடும்பத்துல பார்த்தா ஏழை எளிய ஜனங்களுக்கு அதிகமா உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு கேக் வாங்கி கொடுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த ஒரு வார்த்தை அவங்களுடைய இதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசுவார். நிறைய குடும்பத்திலே என்னை யாராவது நேசிப்பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் உண்டு. என்னை யாராவது நேசிப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. நிறைய குடும்பத்துல பேசியிருக்கேன். நிறைய குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது கொஞ்சம் அதிகமாகவே பேசுவேன். ஏன்னா சில குடும்பத்துல யாருமே இல்லாம இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசும்போதே கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது முதியோர் இல்லத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சில குடும்பத்துல நல்லா படிச்சு நல்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஆனாலும் கூட யாருமே இல்லை. சில குடும்பத்துல ஏமாற்றப்பட்ட நிலைமை, ஏமாந்துருவாங்க. இருக்கிற பணம்லாம் போயிடும், மொத்தமா ஏமாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா வறுமை, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம், இப்படி எத்தனையோ காரியத்துல திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. நான் வியாபாரத்துல இருக்கும்போது சகல செழிப்போட இருந்தேன். கடன்ல கஷ்டப்பட்டு சொந்த ஊரை விட்டு போனேன். சொந்த பந்தம்லாம் இருந்துச்சு, ஆனாலும் அனாதையை போல புறப்பட்டு போனேன். உபவாசத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தார். சர்ச்சில் கோயில் விட்டியர் வேலை. அந்த சர்ச்சில் வேலை பார்க்கும்போது விசுவாசிகள்னா யாரு, மெய்ப்பன்னா யாரு, சீசர்கள்னா யாரு, சுவிசேஷம் ஊழியம்னா எப்படி இருக்கும், கர்த்தருக்காக வாழக்கூடிய பரிசுத்தவங்கள் எப்படி இருப்பாங்க, மூப்பர்கள் எப்படி இருப்பாங்க, எல்லா காரியமும் ஆவியான கற்றுக் கொடுத்தார். பரிசுத்த வேதாந்தத்தை எப்படி வாசிக்கணும், எப்படி தியானிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், பைபிள் காலேஜ் படிக்க கிருபை செய்தார். அனாதை போல புறப்பட்டு போனேன். ஒரு சர்ச்சில் கோயில் குட்டியார அனாதை போல புறப்பட்டு போனேன். அந்த சர்ச்சில் ஒரு பாட்டி பைபிள் காலேஜ் படிக்க அவங்களே பணம் கட்டி எனக்கு உதவி செஞ்சாங்க. கர்த்தருடைய கிருபையினால பீடி ஏறிய படிக்க கிருபை செய்தார். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அனாதை போல புறப்பட்டு போனேன். ஒரு கோயில் குட்டியார் வேலை பார்த்தேன். ஆனால் அந்த சர்ச்சில் வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படிக்கிறது கிருபை செய்தார். இன்று எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. ஏழை எளிய ஜனங்கள் சில குடும்பத்துல அனாதையா இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, விதவையா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த பாவிய கர்த்தர் மீட்டு எடுத்தார். முழு நேரம் ஊழித்து வரன்னு சொல்லி உபவாசத்தோடு ஜெபிக்கும் அபிஷேகம் பண்ணினார், வேறு பிரித்தார். அன்றாட 24 மணி நேரமும் போஷிக்கிற தேவன் அவர் மட்டும்தான். ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் உண்டு. 24 மணி நேரம் ஒரு மனுஷனை கவனிக்கணும் அப்படின்னா எந்த மனுஷனும் கவனிக்க முடியாது. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்க போற சர்ச் இல்லை, அது கிராம சர்ச்சா இருக்கலாம், இந்த சர்ச்சில் நிறைய தேவைகள் இருக்கலாம். டிசம்பர் மாசம் வந்தாச்சுனால ஏகப்பட்ட ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. இது கூட இல்ல, நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாசத்துல எத்தனையோ குடும்பத்துல பனியிலையும் குளிரிலும் ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க, போர்வை இல்லாம இருப்பாங்க. அதனால இந்த மாசத்துல அதிகமா பனி இருக்கும். சில குடும்பத்துல
வீடு வாசல் இல்லாமல் வெளியில் தங்கியிருப்பாங்க. நைட் நேரத்தில் பார்த்தா குளிரோடு இருப்பாங்க. இப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம என்ன செய்ய போகிறோம்? நானும் தான் என்ன செய்ய போகிறோம்? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், அதில் ஒரு வேர்டு வருது, படுகிற உபத்திரத்திலும் அவங்க என்னெல்லாம் பாடுபடுறாங்களோ அந்த உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கணுமா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. சில குடும்பத்துல பக்தியா இருக்கணும் பக்தியா இருக்கணும் பக்தியா இருக்குன்னு சொல்லி பல காரியங்களை கற்றுக்கொள்வாங்க. அதெல்லாம் நம்ம பேச விரும்பல. ஒருவேளை நான் சுத்தமான பக்தியா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, திக்கற்ற பிள்ளை, 2வது விதவை, படுகிற உபத்திரம், அவங்கள போய் விசாரிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ளுங்க. அப்படிலாம் நம்ம இருக்கும்போது நம்ம தேவ பக்தி உள்ள ஜனம். பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்ல விரும்புறார் அப்படின்னா, உன் வாசல்களில் இருக்கிற பரதேசி, உன் வாசல்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளை, உன் வாசல்களில் இருக்கிற விதவை வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அதாவது அவங்க திருப்தி அடைந்தால் அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, என் கைய ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், வீட்டு வாசல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க, பரதேசியா இருப்பாங்க, அவங்களுக்கு வீடு வாசல் இல்லாம இருக்கும், இப்படிலாம் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்தோம் என்றால், அழகா எழுதப்பட்டிருக்கு, திருப்தி அடைவார்களாக, புசித்து திருப்தி அடைவார்களாக. விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பைபிள்ல நிறைய ஃபார்முலா எழுதி வச்சிருக்காரு. நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம உதவி செய்வோம், நம்ம நல்லது யோசிப்போம், நன்மை பெற்றுக்கொள்வோம், கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கண்களை மூடி இரவணத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். 12வது மாசத்திலே எங்களை காண செய்து இந்த மாசத்திலே நன்மை செய்ய, திக்கற்ற பிள்ளைக்கு உதவி செய்ய, விதவைக்கு உதவி செய்ய, பரிசுத்தவனுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்ய, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பல வசனத்தின் மூலியமாக எங்களோட பேசி கொண்டிருக்கிறீங்க. நன்றி. எங்க வாழ்க்கையில நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இரவு நேரத்துல இன்பமா நித்திரைத்தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்களுடைய தேவைகளை சந்திங்க. இந்த மாசத்துல டியூ கட்டகத்தை கிருபை செய்யுங்க. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், இன்னுமாக பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு, அவங்களுடைய கண்ணீரை தொடங்க. வேதனையோடு வாழ்கிற குடும்பம் உண்டு, அவங்களுடைய வேதனையை மாற்றித்தாங்க. கற்பத்தனைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரிக்காக கொடுக்குறாங்க, பரம வைத்தியர் கொடுத்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. பிள்ளையோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு இருக்கு, நல்ல ஒரு குடும்பமா தாங்க. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ் சொல்லி டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சந்தேகம், அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை, தூஷணமான காரியங்கள்,
விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சும் ஏவல் எந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அந்த குடும்பம் அப்பா இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை எல்லா பொல்லாத சட்ட விசாக்களை கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எல்லா குறைகள் குற்றங்களாட்டும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவையில சந்திங்கப்பா. நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்கிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வெளியே தங்கி இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்கிற குடும்பத்தை உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதுகாப்பில் அர்ப்பணிக்கணும். ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, முதியோரத்தில் இருக்காங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க. எல்லாரையும் கத்த சந்திக்கணும். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ கண்ணீரை துடைத்து கத்தர் விசேஷமாக பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. தேவனர்ல அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. பாவியாக மேல கிருபையா இருங்க. மனம் திரும்பி அப்பா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில இயேசு ராஜா சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. அந்த கிருபை தாங்க உயிர் பிச்சை போடுங்க. உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்களுக்கு தகுதிப்படுத்துங்க. கிருபை தாங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்தி விடுங்க. இந்த மாசத்திலே எல்லா குடும்பத்திலையும் புது ட்ரெஸ் வாங்கணும்ப்பா. மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் அப்படின்னா, பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா, கிராம ஊழியம் பண்ற அநேக குடும்பங்களோட எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா, விசுவாசிகள் உங்களுடைய கரத்தில் அப்படின்னா, யாரெல்லாம் விசேஷமாக கர்த்தருக்காக வாழ்ந்துருக்காங்களோ எல்லாரும் புது ட்ரெஸ் போடணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் அப்படின்னா துதிகான மகிமையெல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கர்த்தரும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். God bless you. நீங்கள் ஒருவேளை ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064182 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.